வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கருஞ்சீரக பொடியின் பயன்கள். இந்த கருஞ்சீரகம் சமீப காலமா ரொம்ப நெறைய பேருக்கு கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் தெரிய வரதான் செய்யுது. அ இது இப்பதான் வந்து நெறைய பேருக்கு தெரிய வருது. ஆனா நபிகள் நாயகம் எப்பயோ சொல்லியிருப்பாரு, "இறப்பு ஒன்றை தவிர அனைத்தையும் சரி செய்யும் கருஞ்சீரகம்" அப்படின்னு. கருஞ்சீரகத்துக்கு சாவ மட்டும் தான் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை கிடையாதாம். மீதி எல்லா நோய்களுக்கும் அது அருமருந்து அப்படிங்கிறாங்க. இது வந்து இன்டர்னலா எடுக்கும்போது அவ்ளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்டர்னலா மட்டும் தான் எடுக்குறாங்களா? எக்ஸ்டர்னலா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கருஞ்சீரகத்துக்கு. சரி, முதல்ல இன்டர்னலா எது எதுக்கு எடுக்கலாம் அப்டின்னா, வெயிட் குறையணும் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு பொடி சொல்றேன். அது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம பட்டை, சன்ன லவங்க பட்டை அப்டின்னு சொல்லுவாங்க. சுருள் பட்டை அப்டின்னு சொல்லுவாங்க. சாதா பட்டை கொஞ்சம் உடைக்கிறதுக்கு ரஃப்பா இருக்கும், டஃப்பா இருக்கும், கடினமா இருக்கும். இந்த சன்ன லவங்க பட்டை அப்டின்றது உடைச்சா பட்டு பட்டு பட்டுன்னு உடைஞ்சுக்கும். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாரி ரசத்துல சீரகம் போடுறோம் இல்லைங்களா? அந்த சீரகம் ஒரு 50 கிராம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம். இது 3த்தையும் எடுத்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சுட்டு, ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வெளியிலேயே வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களோட வெயிட் நீங்க எவ்வளோ இருக்கீங்க? அளவுக்கு அதிகமான வெயிட்டா? 100 கிலோ, 120 கிலோ இருக்கீங்களா? காலையில ஒரு டைம், மதியம் ஒரு டைம், நைட் ஒரு டைம். 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அத வடிகட்டி சூடா குடிக்கணும். அதுல வந்து உப்பு போடலாமா? சர்க்கரை போடலாமா? தேன் போடலாமா? எதுவும் வேண்டாம். பிளெயினா குடிக்கலாம். இல்ல எங்களுக்கு குடிக்க முடியல அப்டின்னா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. சூடா குடிக்கணும். குடிக்கும்போது என்ன ஆகும்? மெட்டபாலிசம் அதிகமாகும். பட்டையில இருக்க யூஜ்னால் உங்களோட வெயிட்ட சாலிடா குறைக்கும். முக்கியமா வயிறு பகுதி ரொம்ப ஃப்ளாட் ஆகும். ஆன் தி ஹோல் வெயிட் நீங்க குறைவீங்க. போட்டு தான் பாருங்க. உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். சரி, இந்த மாரி உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப டயபெட்டிக் பேஷண்ட் எங்களுக்கு சர்க்கரை இருக்குங்க. சர்க்கரைக்கு கருஞ்சீரகத்த எப்படி எடுத்துக்கலாம்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்டின்னா, கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓமம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஆ கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தோட ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. தனியா ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிட்டு நம்ம காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம் 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி பெரிய டீஸ்பூன்ல சின்ன டீஸ்பூன் இவ்வளோ பெருசு போதுமானது. நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அத குடிச்சுக்கலாம். இல்ல அந்த பவுடர் சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் வாயில கொட்டிட்டு தண்ணி ஊத்தி முழுங்கிக்கலாம். இது ஃபாலோ பண்ணலாம். இதனால சுகர் லெவல் நல்லா குறையும். இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது குறையும். ஆக செல்கள் வந்து இன்சுலின உட்கிரகிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பல நோய்கள், இன்ஃப்ளமேஷன்ஸ் அங்கங்க வந்துரும். அந்த இன்ஃப்ளமேஷன், ஆறாத புண்கள் அது எல்லாத்துக்கும் இது சூப்பரான மெடிசினா இருக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப இன்டர்னலா 2, 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. பட் இன்டர்னலா சொல்லியிருக்கோம். எக்ஸ்டர்னலா அப்படின்னும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடி வந்து நெறைய கூளம் கூளமா கொட்டுதுங்க. வேரோட வேரோட கொட்டுது. தலையில பொடுகு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதே மாரி முடி சீக்கிரம் பழுத்து போகுது. இளநரை இதெல்லாம் இருக்கு. தலை சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அ ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில ஏறக்குறைய ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம் போட்டுருங்க. நல்லா காய வச்சு அத அதில போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 25 கிராம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் இதெல்லாம் வந்து அப்படியே போடுறத விட பவுடர் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்ல அப்படியேவும் போட்டுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். எடுத்துன்னு போய் அந்த கண்ணாடி பாட்டில்ல துணி போட்டு கட்டி வெயில்ல வச்சுடணும். அந்த வெயில் பட்டு, பட்டு, பட்டு அதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கிடும். இந்த மாரி 7 நாள் தொடர்ந்து வெயில்ல வைங்க. வெயில்ல வச்சு அந்த எண்ணெயினோட கலரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆயிட்ட பின்னாடி, அத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 7 நாள் முடிஞ்ச உடனே 8வது நாள் அந்த எண்ணெய வடிகட்டி ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய நீங்க தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் தலை தேய்ச்சும் குளிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெய்லி தலைக்கு அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் விட்டுட்டும் குளிக்கலாம். அதே மாதிரி இந்த எண்ணெய் கையில செரங்குலாம் இருக்கு. ஃபேஸ்ல வந்து நெறைய பிம்பிள்ஸ் இருக்கு. வேர்க்குரு நெறைய இருக்கு. ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்டின்னாலும் முகம், கை, காலெல்லாம் இந்த எண்ணெய தேய்ச்சுட்டு, முக்கியமா ஃபேஸுக்கு தேய்ச்சு அப்போட ஃபேஸ மசாஜ் பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஆஃபீஸ் போறீங்க, மேக்கப்லாம் போட்டுட்டு போறீங்க அப்டின்னா, ஒரு எண்ணெய் வச்சு நம்ம எடுக்கணும் அத. நம்ம மேக்கப் ரிமூவர் வச்சு எடுப்போம். மேக்கப் ரிமூவர் வச்சு எடுக்கிறத விட, இந்த எண்ணெய வச்சு நீங்க ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு வைப் வச்சு கிளீனா தொடச்சு எடுத்துருங்க. தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த எண்ணெய வந்து ஃபேஸ் ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு படுக்கிறீங்க அப்டின்னா, பெஸ்ட் மாய்ஸ்சரைசராவும் இருக்கும். தலை சார்ந்த தலைமுடி சார்ந்த அத்தன பிரச்சனைகளுக்கு தீர்வாவும் இருக்கும். இன்னும் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. இன்னொரு பதிவுல பார்க்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.